பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை தொடர்ந்து பாடுகிறார். இறைவன் தம்மை எப்படியெல்லாம் ஒளித்துக் கொள்கிறார், அவரே இறுதியில் இவருக்கு எப்படி காட்சி தந்தார் என்பதில் மிகவும் நெகிழ்ந்து போய் பாடுகிறார். ஐம்புலன் செலவிடுத்து அருவரை தொறும் போய்த் உற்றவை துறந்த வெற்று உயிர் ஆக்கை அரும்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும் அப்படிங்கிறார். அரும்வரை தொறும் போய் அப்படின்னா அரிய மலைகளிலிடையே சென்று தவமிருத்தல். துற்றவை துறந்த அப்படின்னா உணவை விலக்கின, சாப்பிடாம இருக்கிறது. வெற்று உயிர் ஆக்கை அப்படின்னா குற்றுயிர் பிடித்துள்ள உடலோடு கூடிய, உயிரை தாங்கிக் கொண்ட உடல். காட்சியுள் அப்படின்னா அறிவினுள். திருந்த ஒளித்தும் முற்றிலும் மறைத்தும். என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட ஐம்பொறிகள் பலவிதமான செயல்களை தூண்டுகின்றன. அந்த ஐம்பொறிகள் தான் நம்மளை எல்லா விதமான செயல்களையும் செய்ய தூண்டுகின்றன. அதையெல்லாம் விட்டுட்டு சில அடியார்கள் மலைகள், ரொம்ப அரிய மலைகளுக்கு உள்ளே போய் சாப்பிடாம உணவையெல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப கடும் தவம் புரிகிறாங்க. அங்கே போய் என்ன கிழங்கு கனின்னு சாப்பிடுவாங்க, இலை அப்படி சாப்பிடுவாங்க. அப்புறம் வெறும் தண்ணியை மட்டும் குடிப்பாங்க. அப்புறம் எதுவுமே குடிக்காமல் உடலை வருத்தி கொண்டு அவங்க தவம் பண்ணுவாங்க. அப்படியே உயிர் போகிற மாதிரி இருக்கும். குற்றுயிர் உடல் அப்படியே ஒரு எலும்பு தான் இருக்கும், சதையே இருக்காது. ஏன்னா சாப்பிடாம இறைவனை நோக்கி தவம் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட எட்டாத ஈசனாயிற்றே நீ அப்படிங்கிறார். இறைவனுடைய அருளோடு சம்பந்தப்படுத்தாமல் நம்ம உடம்பை நாமளே ரொம்ப ரொம்ப வருத்திக்கிட்டோம்னாலும் அதை இறைவன் விரும்பவில்லை, அவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கவில்லை. அன்போடு அவனை நாம் வணங்கினால் போதும், அதை தான் சொல்ல வருகிறார். அப்புறம் என்ன சொல்கிறார்னா, ஒன்று உண்டு இல்லை என்று அறிவொளித்தும் அப்படிங்கிறார். அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் முழுமுதற் பொருள் தானே, ஒரே ஒரு இறைவன் தானே அப்படின்னு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கா இல்லையா அப்படின்லாம் யோசிப்பாங்க இல்லையா, ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு சுத்தமாக தென்படவே மாட்டான். அதை சிற்றறிவுங்கிறார். இறைவனை போய் நீ உன்னுடைய நூல் அறிவால் ஆராய்ச்சி அறிவால் வென்றிடலாம் அல்லது கண்டிடலாம்னு நினைக்கிறாங்கல்ல. நான் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி இறைவன் இருக்கானா இல்லையா, அப்படி ஒருத்தன் இருக்கானா, பரம்பொருள்னு ஒன்று இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல, அதுவே ஒரு சிற்றறிவு. அவங்க சிற்றறிவுக்கு எட்டாதவன் ஆகின்றான் அப்படிங்கிறார். அப்புறம் பண்டே பயில் தொறும் இன்றே பயில் தொறும் ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் நாள் மலர் பிணையலில் தாழ் தலை இடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்பவர் பற்று முற்று ஒளித்தும் அப்படிங்கிறார். பண்டே பயில் தோறும் அப்படின்னா பூர்வ காலத்தில் பழகும் தோறும். சோரனை அப்படின்னா கல்வனை. ஆர்மின் அப்படின்னா ஆரவாரியுங்கள். நாள் மலர் பிணையலில் அப்படின்னா புதிய மலர் கொண்டு தொடுத்த மாலைகளால். தாழ் தலை இடுமின் அப்படின்னா திருவடியை தலைத்திடுங்கள். விடேல் மின் அப்படின்னா விடாதீர்கள். பற்று முற்று ஒளித்தும் பற்றுக்கு முற்றிலும் அகப்படாது இருந்தும் அப்படிங்கிறார். முன்பு நிறைய நூல்கள் தோன்றிற்று. அதெல்லாம் நூல்கள் தோன்றும் பொழுது சின்ன சின்ன தெய்வங்களை வசப்படுத்திடுவாங்களாம். சிறு தெய்வங்கள்லாம் ஏதாவது மந்திரம்லாம் போட்டு ஹோமெல்லாம் வளர்த்து ஏதோ மையெல்லாம் வச்சு எப்படியோ சிறு தெய்வங்களை வசப்படுத்தி விடுவார்களாம் அந்த காலத்து பழைய முறைப்படி பல மனிதர்கள். அப்படியெல்லாம் இவனை பிடிச்சிட முடியாது. சிறு தெய்வங்களை எதேதோ மந்திரம் போட்டு அப்படி வசியப்படுத்திடுவாங்களாம்.
அந்த மாதிரிலாம் இந்த ஈசனை பிடிக்க முடியாது. ஏன்னா இவன் பெரிய கள்வன், இவனை பிடிக்கவே முடியாது அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு அதான் ஒழிக்கும் சோரனை கண்டன. கண்டனன்னா ப்ளூரலில் சொல்கிறார், நான் மட்டும் கண்டேன்னு சொல்ல, கண்டன நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறார். எங்கே பார்த்தோம்? திருப்பெருந்துறையில் பார்த்தோம். அதான் அவர் என்ன சொல்கிறாரு, திருப்பெருந்துறையில் நம்ம பார்த்துட்டோம், எனக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுத்து. அதாவது நூலறிவுக்கெல்லாம் கட்டுப்படாதவர், காட்டுக்கு போய் மலைக்கு போய் தவம் செய்கிறவங்களுக்கெல்லாம் கட்டுப்படாதவர், சிறு சிறு தெய்வங்களையெல்லாம் மந்திரம்லாம் போட்டு வசியம் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கெல்லாம் கண்களுக்கு அகப்படாதவர் எனக்கு அகப்பட்டாரே, திருப்பெருந்துறையில் வந்து காட்சி கொடுத்தாரே. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பார்த்தோங்கிறார். நான் மட்டும் பார்க்கல, நிறைய பேர் அங்கே இருந்தாங்க இல்லையா, அடியார்கள், கோவிலுக்கு வரும் பக்தர்கள் திருப்பெருந்துறையில் நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் நான் அவரை உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறது தான். கண்டுபிடிக்க முடியாது, இறைவனை பிடிக்க முடியாதுன்னெலாம் இல்லை, நிறைய பேர் வந்தாங்க. அப்படி பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம். இதை ஆங்கிலத்தில் டிவைன் எக்ஸ்டசி அப்படிங்கிறாங்க. நமக்கு அப்படியே இறைவனை கண்ணில் பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல, பரவசம், ஆனந்த கூத்தாடுது மனசு. அதனால் வார்த்தைகள்லாம் அப்படியே கடகடன்னு வருது. எப்படியோ எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, கடவுளை பார்த்தாச்சு, வந்துட்டாரு, அவர் அப்படியே பிடிங்க, அவர் அப்படியே கட்டுங்க. எப்படி கட்டுறது? அவரை கட்டிட முடியுமா இறைவனை? ஆமாம் கட்டணும், ஏன்னா கண் எதிர்க்க தெரிஞ்சிட்டாரே அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறாரு, திருவடிகளை தலைத்திடுங்கள், சுற்றுங்கள், சூழுங்கள். என்னத்தால் கட்டணும் அப்படிங்கிறாருன்னா, புதிய மலர் கொண்டு தொடுத்த மாலைகளால் அவரை கட்டி போடணும் அப்படிங்கிறார். அவரை கட்டி போட முடியுமா? கட்டணும். எப்படி கட்டணும்? சாதாரணமாக கட்டி போட முடியுமா கயிறால்? அதனால் புதுசாக பூத்த மாலையை, பூக்களோட மாலையில் அவரை கட்டி போடுங்க. அவரை அப்படியே சுற்றி விட்டுருங்க பூக்களால். சூழுங்கள், எல்லோரும் சுற்றி, அவரை அப்படியே விட வேண்டாம், எல்லோரும் சுற்றிக்கலாம். தொடருங்கள், எங்கேயாவது நான் அப்பயும் போனார்னா பின்னாடியே போங்க, விடாதீர்கள் அப்படிங்கிறாரு. பற்றி பிடியுங்கள், அப்படியே பற்றி பிடிச்சிக்கோங்க, இருக்க பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம். அப்படியெல்லாம் பிடிச்சிட முடியுமா? அவரை அகப்படுவாரா? ஆனால் அந்த சந்தோஷத்தில் அவருக்கு ஒன்றுமே புரியல. எப்படியெல்லாம் நான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாரு, நான் விட்டுறக்கூடாது, அவ்வளவுதான். அதை தான் அவர் சொல்கிறார். அதாவது பஞ்சபூதங்களில் மறைந்து இருக்கிற சக்திகள் நிறையா இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சில பேர் பூஜா விதிகள்லாம் செய்து அதை தன்னுடைய வசப்படுத்திக்குவாங்களாம். இதை பழைய நூலாகிய அதர்வண வேதத்திலும் புதிய நூலாகிய தந்திர சாஸ்திரத்திலும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விதிகள்லாம் ஃபாலோ பண்ணி பூஜை பண்ணால் சின்ன சின்ன தேவதைகள் நம் வசப்படும் அப்படின்னு. அதை மாதிரி நிறைய பேர் செய்தும் இருக்கிறார்கள். அந்த விதிக்கெல்லாம் இந்த ஈசன் உட்பட மாட்டான் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாய் தன் சேயை எப்படி சார்ந்திருக்கும், எப்படி சேய் தன் தாயை சார்ந்திருக்கும், அந்த மாதிரி போய் இவரை பிடிக்கலாம் அப்படிங்கிறார். நீ தான்ப்பா என்னோட தாய், நீ என்னை பார்த்துக்கோ அப்படின்னா அவர் என்னை பார்த்துப்பார். இல்லைன்னா அவர் தான் பித்தனாச்சே, நம்ம மேலே பேரன்பு கொண்டவராச்சே, சிவசிவா நீ அப்படியே சேயா வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் தாயா அப்படின்னாலும் வந்துடுறேனே அப்படின்னு அழகாக நம்ம உள்ளத்துக்குள்ளே உட்காந்துப்பார். இப்படி தான் அவரை பிடிக்க முடியுமே தவிர மந்திரம் மாயமெல்லாம் செய்து பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது, பிடிச்சிட்டனே, பார்த்துட்டனே, என் கண்களால் பார்த்துட்டனே அப்படின்னு அவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக், அந்த சீன் அப்படியே ரெக்கலெக்ட் ஆகுது. அதனால் சொல்கிறாரு, பார்த்துட்டேன், பிடிச்சிக்கலாம், தொடருங்க, அவர் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கலாம் அப்படின்ற சந்தோஷத்தில் அவர் பாடுறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தன்னேர் இல்லோன் தானே ஆன தன்மை, அவருக்குன்னு நிகர் யாராவது இருக்காங்களா, உனக்கு நிகர் நீதானே அப்படிங்கிறார். தன்னேர் இல்லோன் தானே ஆன தன்மை எந்நேர் அணையார் கேட்க இயம்பி அரை கூவி ஆட்கொண்டு அருளி அப்படிங்கிறார். என்னை அவர் ஆட்கொண்டு அருளினார். அதுவும் எப்படின்னா, அரை கூவி வலிந்து அழைத்து, அரை கூவினா வலிந்து அழைத்து, உளையானா வருந்தி, அன்பு என்பு உருக அப்படின்னா அன்பினால் எலும்பு உருகும்படி, ஈசனே, பரம்பொருளே, சிவபெருமானே,
உனக்கு நீயே நிகர். உனக்கு ஒப்பானவர் இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னா யாருமே இல்லையே. தன்னில் தானாகிய நீ மட்டும்தான் உனக்கு இணை. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ண? என்னை போன்ற அடியார்கள் உய்ய வேண்டும், இந்த வாழ்விலிருந்து கரை சேர வேண்டும் அப்படிங்கிறது அதனால் அழகாக அந்தணனா வேஷம் போட்டு வந்தையே, அப்படியே வந்து மரத்தடியில் உட்கார்ந்திருந்தியே, உன் மகிமையை புகட்டி அருளினை, உன்னுடைய பெரும் சிறப்பை எனக்கு புகட்டினாயே, உன்னுடைய பெரும் ஞானத்தை எனக்கு விளக்கினாயே. கருணை கடலே, என்னை நீ வலிய வந்து ஆட்கொண்டு அருளினதை வியந்து வியந்து வருந்தி வருந்தி மகிழ்ந்து மகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உன்னுடைய அன்பினால் எலும்பு உருகும்படி ஓலமிட்டு அழுதேன் அப்படிங்கிறார். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னே தெரியல, யாராலையும் பிடிக்க முடியல. ஆனால் நீ என்ன பண்ண? நான் வந்து அமைச்சராலாம் இருந்தேன், அப்போ ரொம்ப அறிவாக இருந்தேன், ரொம்ப பெரிய ஸ்காலர் நான். என் அறிவை மெச்சி தான் அந்த பாண்டியன் என்னை முதலமைச்சராக வச்சுருந்தாரு. அப்பெல்லாம் ஒன்று பார்க்க முடியலையே. ஆனால் மனசு முழுக்க அன்பை நிரப்பி கொண்டு உன்னை பார்க்கணும்னு தாகம், சிந்தனை ஃபுல்லாக நீ தான் இருந்த. அந்த நேரத்தில் எவ்வளோ அழகாக வந்து என்னை ஆட்கொண்டாய். உன் சிறப்பை நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த திருப்பெருந்துறை காட்சி அவரை அப்படியே ஆட்கொண்டு மேலே 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 பாட சொல்லுது. பாடிக்கிட்டே இருக்கிறவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், எப்படி பாடுவேன், இன்னும் எனக்கு பத்தலையே. ஏன்னா என்னுடைய பரமானந்த உணர்வு அவ்வளோ அழகாக இருந்தது. அதனால தான் அன்பு என்பு உருக ஓலமிட்டு, எலும்பெல்லாம் உருகி போச்சுயா. ஊன் உருக அப்படிங்கிறோம் இல்லையா, உள்ளம் நெகிழ்ந்து ஊன் உருகி அப்படியே நான் வந்து உன்னை பாடுறேன். உன்னை பாட முடியல, வார்த்தைகள் கிடைக்கல, இந்த அன்பு அவ்வளோ பெரிய அன்பாக இருக்குது என்று ஓலமிட்டு அழுதேன். உன் அன்பை, உன் அருளை, பேரருளை தாங்க முடியாமல் நான் ஓலமிட்டு அழுதேன் அப்படின்னு இறைவன் தனக்கு அளித்த அந்த பேரருளை வியந்து பாடுகிறார் மாணிக்க வாசகர். நாமும் இறைவனை நாடுவோம், அவர் பேரருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.